ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. லக்ஷா அவங்க அம்மா அப்பா கூட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்பா போன வாரம் ஒன்னு சொன்னீங்களே, அதை மறந்துட்டீங்களா? என்ன லக்ஷ்யா, என்ன நான் மறந்துட்டேன்? அப்பா போன வாரம் நீங்க சொன்னீங்களே பார்க் போயிட்டு ரோட்டி பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் சாப்பிட்டு வரலான்னு, அதை தான் சொல்றேன். ஓ அதுவா, அன்னைக்கு ஒரு நாள் சொல்லியிருந்தேன்ல. சரி, என்ன மீனா பண்ணலாம்? லக்ஷ்யா இப்ப கேட்டுட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஆமாங்க, ரொம்ப நாளா பார்க்கும் ஹோட்டலும் கூட்டிட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க, இன்னைக்கே கூட்டிட்டு போயிடலாம். ஹாய் ஜாலி, பார்க்கும் ஹோட்டலும் போலாம், வாங்க சீக்கிரம். ஹாய், தேங்க்யூமா. நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்களே. எப்பயுமே இன்னொரு நாள் போலாம் தானே சொல்லுவீங்க, இன்னைக்கு இப்பயே போலான்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பார்க்ல ஜாலியா விளையாண்டுட்டு அப்புறம் ஹோட்டல்ல எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட போறேன். வாங்க வாங்க சீக்கிரம் போலாம். சரி சரி வாங்க போலாம். ராகுல், நீ ட்ரெஸ் மாத்தலையா? அப்படியே வரியா? இல்ல இல்ல, நான் ட்ரெஸ் மாத்திட்டு தான் வருவேன். அம்மா எனக்கு சீக்கிரம் ட்ரெஸ் மாத்தி விடுங்க. எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, அது கொண்டு வாங்கம்மா. சரி ராகுல், நான் போய் எடுத்துட்டு வரேன். ராகுல் வா, பிங்க் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். வா, இங்க கட்டில்ல படுத்துக்கோ, நான் உனக்கு போட்டு விடுறேன். நான் ரெடி ஆயிட்டேன். நான் மறந்தே போயிட்டேன், நம்ம வீட்ல கோழி மாடு எல்லாம் இருக்கே, அதெல்லாம் என்னம்மா பண்றது? இல்ல லக்ஷா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம லக்ஷ்மி இருக்குல்ல, அது பார்த்துக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கேட் சாத்திட்டு போகலாம், ஒன்றும் ஆகாது. சரிம்மா, அப்ப வாங்க நம்ம போலாம். எல்லாரும் வெளியே கிளம்பிட்டாங்க. அப்ப ஒரு வாத்து வந்து லக்ஷ்மி கிட்ட கேட்டுச்சு. என்ன லக்ஷ்மி அக்கா, நம்மளை விட்டுட்டு அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. எங்களுக்கும் வெளியே போகணும்னு ஆசையா இருக்கு. எங்களை எப்ப கூட்டிட்டு போவாங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நம்மள எப்படி ஹோட்டல்ல எல்லாம் விடுவாங்க? அதனால லக்ஷா எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரும், அதை நம்ம சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கலாம். இல்ல அக்கா, எங்களுக்கும் வெளியே போகணும்னு ஆசையா இருக்கு. எத்தனை நாள் தான் வீட்டுல இருக்கிறது? அதனால நீங்க சரின்னு சொன்னா நாங்க கிட்டையா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறோம். என்னது, நீங்க ரவுண்ட் போயிட்டு வரீங்களா? என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா? நீங்க தனியா வெளியே போறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்ல. வெளியே எத்தனை வண்டிங்க ரோட்ல போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை இடிச்சிட்டா என்ன பண்றது? இல்லைன்னா யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்க உங்களை. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? சரி விடுங்க, நாங்க இங்கே இருக்கோம், எங்கேயும் போகல. உங்களை என்ன நம்பிதான் விட்டுட்டு போயிருக்காங்க, அது உங்களுக்கு நினைப்பு இருக்கட்டும். சரிக்கா, இங்க சாப்பிட அரிசி இருக்கு, நாங்க போய் சாப்பிட்டுட்டு வரோம். என்னப்பா லக்ஷ்மி அக்கா இப்படி சொல்லிட்டாங்க? அப்பனா நம்ம வெளியே எங்கேயுமே போக முடியாதா? எனக்கும் ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நம்மள யாரும் உள்ள விட மாட்டாங்க. எனக்கும் மசால் தோசை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சரி இரு, நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். ஆமா ஆமா, நம்ம ஏதாவது ஐடியா பண்ணலாம். லக்ஷ்மி அக்கா வேற ஏமாத்திட்டு போகணும், அவங்க நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, பேசாம வீட்டில தான் இருக்கணும். சரி சரி, நீ சாப்பிட்டுட்டு வா, நாங்க போய் கூண்டுக்குள்ள கொஞ்ச நேரம் தூங்குறோம், ரொம்ப டயர்டா இருக்கு. சரி சரி, நீங்க போய் படுத்துக்கோங்க. என்ன இது, இவங்க ரெண்டு பேரும் கூண்டுக்குள்ள வந்து தூங்குறேன்னு ஆளையே காணோம். போய் லக்ஷ்மி அக்காட்ட முதல்ல சொல்லணும். அக்கா அக்கா, அந்த ரெண்டு வாத்தும் வெளியே ஓடிட்டாங்கக்கா. எங்கேயோ ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்களாமா. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம போயிட்டாங்க. போய் முதல்ல அவங்கள பிடிங்கக்கா. என்ன இது, இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் எதுக்கு அவங்கள போக வேண்டான்னு சொன்னேன்? சரி, இப்போ நான் என்ன பண்றது? என்ன வேற நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க எல்லாம் கூண்டுக்குள்ள போய் இருங்க, நான் போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்களாவது என் பேச்சு கேளுங்க, சரியா? எங்கேயுமே போவாதீங்க. அன்னைக்கு பாம்பு வந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது வரப்போகுது. கூண்டுக்குள்ள பத்திரமா இருங்க. சரிக்கா, நாங்க எங்கேயும் போக மாட்டோம், கூண்டுக்குள்ளேயே இருக்கோம். அக்கா, நாங்க எல்லாம் கூண்டுக்குள்ள வந்துட்டோம், இப்ப கதவை சாத்திருங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ எப்படி அவங்கள தேடுறது? என்னை வேற நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க வந்தா நான் என்னன்னு சொல்றது? பாவம் லக்ஷ்மி அக்கா எப்படி போறாங்கன்னு பாரு. எங்க இவங்கள போய் தேடுவாங்கன்னே தெரியல. ஒரு வழியா நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்துட்டோம். கடை இங்கதான் எங்கேயாவது கிட்ட இருக்கும். நம்ம சீக்கிரம் அங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். நல்ல வேளை இவங்க ரொம்ப தூரம் போகல. நில்லுங்க, எங்கேயும் போவாதீங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க.
லக்ஷ்மி அக்கா வந்துட்டாங்க, ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. என்ன இது என்னை பார்த்துட்டு இன்னும் வேகமா ஓடுறாங்க. ஏய் நில்லுங்க நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. ரோட்ல நிறைய வண்டி எல்லாம் வரும், நில்லுங்கப்பா. ஏன்பா நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க? சீக்கிரம் ஓடு ஓடு. லக்ஷ்மி அக்கா எப்படியோ நம்ம பின்னாடியே வந்துட்டாங்க. அவங்க பிடிச்சாங்கன்னா நம்மள சாப்பிடவே விட மாட்டாங்க. வா வா சீக்கிரம் வா. லக்ஷ்மி சொன்ன மாதிரியே அந்த ரோட்ல ஒரு லாரி வருது. ஐயோ, லாரி வேற வருது, சைடா ஓடு. அந்த லாரி வந்து லக்ஷ்மியை இடிச்சிருச்சு. ஐயோ, இந்த மாடு எப்படி குறுக்க வந்தது? நான் தெரியாம இடிச்சிட்டேன். நான் இங்க நின்னா என்னை எல்லாரும் பிடிச்சி அடிப்பாங்க. முதல்ல நான் லாரியை எடுத்துட்டு போயிடலாம். லாரி டிரைவர் எல்லாரும் அடிப்பாங்கன்னு பயந்துட்டு லாரி எடுத்துட்டு போயிட்டாங்க. பாவம் லக்ஷ்மி கீழே விழுந்துருச்சு. அதுக்கு யார் தான் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐயோ, இங்க பாரு, லக்ஷ்மி அக்காவை லாரி இடிச்சிருச்சு. நம்மனாலதான் அக்காக்கு இப்படி ஆயிடுச்சு. அக்கா அக்கா எந்திரிங்கக்கா, அக்கா எந்திரிங்க. யுக்தா, அம்மா சொன்னதெல்லாம் வாங்கியாச்சு தானே? இல்லைன்னா நம்ம தான் திரும்ப கடைக்கு வரணும். அதெல்லாம் வாங்கியாச்சு ராம். யுக்தா, அங்க பாரு, லக்ஷ்மி கீழே விழுந்து கிடக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல, வா சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஆமா ராம், லக்ஷ்மி எப்பயும் வீட்டில் தான் இருக்கும். எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல. எங்க லக்ஷ்யா வீட்டில் யாருமே காணோம். வாத்து, என்னாச்சு லக்ஷ்மிக்கு? லக்ஷ்மி ஏன் இப்படி விழுந்திருக்கு? அக்கா, எங்க வீட்ல எல்லாருமே வெளியே சாப்பிட போயிட்டாங்க. நாங்க தான் வீட்ல இருந்தோம். லக்ஷ்மி அக்கா எங்களையும் வீட்டில் இருக்க சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ரோட்டில் ஓடி வந்துட்டோம். எங்களை பிடிக்க வரப்ப லக்ஷ்மி அக்காவை லாரி இடிச்சிருச்சு. சரி சரி, பயப்படாதீங்க. நான் உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். அப்படியே லக்ஷ்யா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அக்கா, லக்ஷ்மி அக்கா எந்திரிங்கக்கா, இனிமேல் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். ராம், முதல்ல நம்ம ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம். நல்ல வேளை நம்ம இன்னைக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தோம். ஹலோ ஆம்புலன்ஸ், இங்கே ஒரு லாரி மாடை இடிச்சிட்டு போயிடுச்சு. நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே சீக்கிரமாக வாங்க. சரி அனுப்புங்க, நாங்க இப்போ உடனே வந்துடுறோம். இப்ப லக்ஷ்யா அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ண சீக்கிரம். ஹலோ அங்கிள், நான் தான் யுக்தா பேசுகிறேன். இங்கே லக்ஷ்மிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், சீக்கிரம் வாங்க. ஐயோ, இங்கே பாருங்க, லக்ஷ்மி கீழே விழுந்திருக்கு. லக்ஷ்மிக்கு என்னாச்சுன்னே தெரியல. எந்திரி லக்ஷ்மி. இரு மீனா, பயப்படாத. லக்ஷ்மிக்கு மயக்கம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சா யுக்தா? அங்கிள், நான் அப்பயே பண்ணிட்டேன். இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்க. அப்பா, லக்ஷ்மிக்கு என்னாச்சு? எங்களுக்கு பயமா இருக்கு. இரு லக்ஷா, பயப்படாத. ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கோம்ல, இப்போ வந்துடும். மீனா, ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது. இப்போ வந்துடும். நவருங்க, சீக்கிரம் இடம் விடுங்க. நல்ல வேளை, ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வந்துருச்சு. வாத்து, எல்லாம் நவருங்க நவருங்க. லக்ஷ்மி அக்காவை இப்ப ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போவாங்க. வாங்க இந்த பக்கம். கடவுளே, லக்ஷ்மி அக்காவை காப்பாத்துங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. என்னாச்சு இந்த மாடுக்கு? டாக்டர், லக்ஷ்மியை ஒரு லாரி இடிச்சிட்டு போயிருச்சு. அப்படியா? சரி சரி, கவலைப்படாதீங்க. நாங்கள் இப்பயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றோம். டிரைவர் அண்ணா, போய் ஆம்புலன்ஸை ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம இந்த மாடை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். என்ன டாக்டர், உங்க அசிஸ்டன்ட்ஸ் யாருமே வரலையா? எங்கள் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் லஞ்சுக்கு போயிருந்தாங்க. எமர்ஜென்சிங்கிறதுனால நான் டிரைவர் அண்ணாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம மாடை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிடலாம். சரிங்க டாக்டர், அப்படியே பண்ணிடலாம். சரி, நாங்கள் அப்போ கிளம்புறோம். நீங்கள் யாராவது ஒருத்தர் மட்டும் கூட வந்தால் போதும். சரிங்க டாக்டர், லக்ஷ்மியை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க. சரி மீனா, நான் ஆம்புலன்ஸ்லயே ஹாஸ்பிட்டல் போயிடுறேன். நீ எல்லாத்தையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபோன் பண்றேன். அப்புறம் வந்தா போதும். சரி சரி, டைம் ஆச்சு. டிரைவர் அண்ணா, சீக்கிரம் வண்டி எடுங்க.
பாத்தியா லக்ஷ்யா, லக்ஷ்மிக்கு என்னாச்சுன்னு? அதுக்கு தான் ரோட்லலாம் ஓடி வரவே கூடாது. ஆமாம்மா, லக்ஷ்மிய பார்க்கவே கஷ்டமா இருக்கு. லக்ஷ்மிக்கு ரொம்ப வலிக்கும்ல. சரி லக்ஷ்யா, கவலைப்படாத. லக்ஷ்மிக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் சரியாகி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ. பை பாய்.